இன்றைய தியானம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் யோசுவாவிடத்திலே இந்த வார்த்தை சொல்லுகிறார். நான் மோசேயோடு இருந்தது போல யோசுவா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இன்று, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை இன்று மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மை இந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களுக்கு முன்பாக, குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த வசனத்தின்படி மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மேன்மைப்படுத்துவேன். யாரை போல? மோசேயோடு கூட இருந்தது போல, யோசுவாவோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மை சுற்றிலும் இருக்கிற இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில் அது நடந்தது பிரியமானவர்களே. யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். மேன்மைப்படுத்தினார். எப்படி மேன்மைப்படுத்தினார்? அவன் உயிரோடு இருக்கிற நாளளவும் எப்படி ஜனங்கள்லாம் மோசேக்கு பயந்திருந்தாங்களோ அதே போல யோசுவாவுக்கும் பயந்திருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தணும்னா நாம் என்ன செய்யணும்? யோசுவா 1ஆம் அதிகாரம் நம்ம 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் உள்ள வசனத்தின்படி நாம் இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கவனமாக கை கொண்டு நடக்கணும். அந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் நம்ம வாயை விட்டு பிரியக்கூடாது. அதன்படி நம்ம செய்யணும். இரவும் பகலும் அந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் யோசுவாவுடைய வழி எப்படி வாய்க்க பண்ணினாரோ, யோசுவாவை எப்படி புத்திமானாய் நடந்து கொள்ள பண்ணினாரோ, அதே போல நம்மையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே சொல்றார், நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார். நம்மை புத்திமானாயும் நடந்து கொள்ள செய்வார். நமக்கு ஞானம், புத்தி, அறிவு இதெல்லாம் வேணும்னா நம்ம கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இந்த 66 புத்தகங்களே நம்ம வாசிக்கணும். அதில் வாக்குத்தத்த வசனங்களை வாசித்து உரிமையாக்கி ஜெபிக்கணும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாண கட்டளைகளை மறக்கக்கூடாது. இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தானேன்னு சொல்லி அதை நம்ம விலக்கிடக்கூடாது. நம்ம கற்பனைகளை கை கொண்டு நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது, அதுக்கு செவி கொடுக்கும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது கட்டாயம் யோசுவாவை இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தின அதே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மையும் எல்லா கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக இன்றைக்கு அவர் சொல்றாரு, மேன்மைப்படுத்துவேன். நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோசுவா 1:17 வாசிங்கன்னா, கர்த்தர் யோசுவாவை முதல்ல அழைக்கும்போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. மோசே மரிச்சிட்டாருன்னு பயப்படாத, நீ தான் இனிமேல் ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு போனோம் கானானுக்கு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒருவனும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லிட்டாரு. யோசுவா 1:17 வாசிச்சு பாருங்க. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். இது ஜனங்க யோசுவா கிட்ட சொல்றாங்க. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் யோசுவா கிட்ட யோசுவா 1:5 சொல்றாரு. யோசுவா 1:17 ஜனங்கள்லாம் மோசே கிட்ட சொல்றாங்க, நாங்கள் எப்படி மோசே சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் நாங்கள் செவி கொடுத்தோம், அதுபோல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போம், செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நிச்சயமாக கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 18:35,
உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். கர்த்தருடைய காருண்யம்தான் தாவீதை பெரியவன் ஆக்கிற்று. தாவீதின் குமாரனாகிய சாலமோனை குறித்து 1 நாளாக 29-25 நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். யோசுவாவை மேன்மைப்படுத்தினார்னு வாசிச்சோம். தாவீதை அவருடைய காரணத்தினால பெரியவனாக்கினார்னு வாசிச்சோம். இப்ப சாலமோனையும் கர்த்தர் மிகவும் பெரியவனாக்கினார்னு பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையையும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தணும்னு விரும்புகிறார். நாம் என்ன செய்யணும்? யோசுவா 1-5 வரை உள்ள வசனத்தை வாசிச்சுட்டு அதன்படி நம்ம வாழ அர்ப்பணிப்போமானால் பெரியவனாக்கி மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். யோசுவா 3:7 படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தது போல எங்களோடும் இருக்க வேணுமாய் செபிக்கிறோம். நீர் இருக்கிறீர் என்பதை எங்களை சுற்றிலும் இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களையும் கர்த்தர் நீர் மேன்மைப்படுத்தத்தக்கதாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். யோசுவாவை போல ஆண்டவரே, உம்முடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நாங்கள் கை கொண்டு நடக்க, இரவும் பகலும் அதை தியானிக்க, எங்கள் ஒவ்வொருவருடைய வழிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாகவும் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியாகவும் போகுமிடமெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களையும் கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா, இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்க யோசுவாவுக்கு. அதே வாக்கு தத்தத்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.